இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜி டிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதும் அதுக்கு நிறையா வந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம். இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும். இதில் ஆப்பை ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம். கீழே யூஸ் அனதர் மெத்தட்ங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க. பேரை கிளிக் பண்ணி வச்சோடனே ஹாய் தேர் சைன் இன் டு மீ லுக் இன் டு த சைன் ஆன்னு சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன் இன் கேட்கும். இது டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன் இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும். இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்சஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க. இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேட்டா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது. அது மாதிரி அதர் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், பிஜிடிஆர்பிக்கான இங்கிலீஷ்க்கான நோட்ஸ், வார்ம் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், அது மாதிரி என்டிஏ பேப்பர் 1க்கான நோட்ஸ், அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு தமிழுக்கு பேப்பர் 1க்கான நோட்ஸ், அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் 2க்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்களை எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம். இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள். அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும். அதுலேயுமே ஏதாவது கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சாட் பண்ணுங்கள், நாங்கள் உடனே ரெஸ்பாண்ட் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஏற்கனவே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும். டெஸ்ட்டு வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சிடும். டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும், எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ஃபேக்கல்ட்டிக்கும், நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும், நிறைய நண்பர்களுக்காகட்டும், எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே சப்போர்ட்டை இதுலேயும் கொடுங்க. ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாகவே நீங்கள் கிளாஸ்க்கு வரனால வரலாம். நீங்கள் டேரெக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாமல் வரலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. எட்மண்ட் ஸ்பென்சரோட நிறையா போயம்ஸ் வந்து ரொம்ப சம்மரி பண்ணியிருக்கோம். அதில் வந்து ரொம்ப முக்கியமானது எட்மண்ட் ஸ்பென்சரோட பயோகிராஃபி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தென் வி கோ டு தட் கோர் ஆஃப் த போயம் சம்மரி. He was born in 1552 and 53ங்கிறது ஒரு டவுட்லேயே வச்சுருக்காங்க. அது லண்டன் அண்ட் இன் இங்கிலாந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹி அட்டண்டட் பெம்ப்ரோக் காலேஜ், கேம்பிரிட்ஜில் படிச்சிருக்காரு. அங்கே தான் அவருக்கு ஸ்காலர்ஷிப் ரிசீவ் ஆகிருக்கு. அண்ட் நோட்டபிள் ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கே நல்லா தெரியும், தி ஸ்பெஷல் ஒர்க் கால்டு ஃபேரி குயின். ஃபேரி குயின்னு நமக்கே நல்லா தெரியும். அந்த ஃபேரி குயினில் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் செலிப்ரேட்டிங் ஒர்க் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இது 2 டே டென்னிஸ்லையும் குயின் எலிசபெத் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணாங்க. லிட்டரரி ஸ்டைலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்பென்சீரியன் ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. 9 லைன் ஃபார்ம் ஆஃப் பிகம் அந்த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் இன் இங்கிலீஷ் போய்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. தீம்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆஃபன் இவங்க ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர்ஸ் தீம்ஸ் ஆஃப் லவ், வெர்ச்சு, பொலிட்டிக்கல் அலிகரி இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸை பொறுத்தளவு ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஒன் ஆஃப் த போய்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ரெனைசன்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் மெனி லேட்டர் ரைட்டர்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது. டெத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஹி டைட் 1599 லண்டன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் கான்டெக்ஸ்ட் பொறுத்தளவு எபிதாலமியன் இவர் எழுதுனது வந்து இவரோட ஓன் மேரேஜுக்கு, இவரோட செலிப்ரேஷன் ஆஃப் மேரேஜ் வித் எலிசபெத் பாயல் 1594. இது பப்ளிஷ் ஆனது 1595. அலாங் வித் சானட் சீக்வன்ஸ் அமாரட்டியோட சேர்த்து தான் இது பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ கல்மினேஷன் ஆஃப் அமாரட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா எபிதாலமியன் வந்து ஒன் ஆஃப் த கன்சிடர்ட் அஸ் எ கல்மினேஷன் ஆஃப் அமாரட்டி சானட். இது எப்படின்னா ஒரு ரெக்கார்டிங் சக்ஸஸ்ஃபுல் லவ் அஃபேர் அது எண்ட் ஆஃப் மேரேஜில் எவ்வளோ அழகாக முடியுது, அது யூனிக்கோட ரெனைசன்ஸோட சீக்வன்சஸில் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஜானரை பொறுத்தளவு எபிதாலமியன் ஒரு சாங் ஆர் போயம் அது ரிட்டன் ஸ்பெசிஃபிக்லி பிரைடுக்கு ஆன் ஹர் வே, ஒரு மேரேஜியல் ஷாம்பருக்கு வர்ற வரைக்கும் அதை வந்து எப்படி அழகாக கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட ட்ரெடிஷன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எபிதாலமியன் டேட்ஸ் பேக் ஏன்ஷியன் க்ரீஸ் அண்ட் ரோம் டைமில் உள்ளதாக சொல்லியிருப்பாங்க. ஸ்ட்ரக்சர் அண்ட் சிம்பிளிசம் பார்த்தீங்கன்னா மொத்தம் போயம் லைனில் 24 ஸ்டான்சஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படிங்கிறது. ஸோ மிட் சம்மர் ஆஃப் மொதல் நாள் ஆரம்பித்து மறுநாள் மிட்ஸ் அந்த நைட் அந்த டைம் வர வரைக்கும் ஒரு 24
24 ஹவர்ஸில் என்ன நடக்குதுங்கிறது மாதிரியான செலிப்ரேஷனுக்கான ஈவெண்ட்டை சொல்லியிருப்பாங்க. ஸோ மார்க்கிங் வெட்டிங் வந்து மொதல் நாள் ஆரம்பித்து மறுநாள் வரைக்கும் எப்படி இருக்குன்னு தீமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது யூத்ஃபுல் எந்தூசியாசம் கன்சர்ன் வித் பிகினிங் ஆஃப் த ஹோப்ஸ் ஆஃப் ஜாய்ஃபுல் டே எண்டிங் ஆஃப் த தாட்ஸ் லெகசி ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும்னு பார்க்கலாம். லிட்டரரி டிவைசஸ் ஸ்பென்சரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஹி கம்பைன்ஸ் கிளாசிக்கல் பேகன் அல்யூஷன்ஸ் வித் கிறிஸ்டியன் சென்டிமெண்ட். ஹீ ஆல்சோ யூசஸ் கன்வென்ஷனல் மோட்டிவ் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஃபார் டிவோரிங் டைம் மோட்டிவிங் இட் சஜஸ்ட் தட் பொயட்ரி வந்து ஒரு எண்ட்லெஸ் மானுமெண்ட்டை வந்து நமக்கு க்ரியேட் பண்ணோம் மோனமெண்ட்டை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்பென்சரை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா சானட்டை பொறுத்தளவு எட்மண்ட் ஸ்பென்சரோட டெவலப் 9 லைன் ஸ்பென்சரியன் சானட் இவரோட ரொம்ப ஃபேமஸ். ஏபிஏபிபி சிபிசிசி இதெல்லாம் ரைம் ஸ்கீம் இவர் வச்சிருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங். எலிசபெத்தனோட இரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் வந்து ஹீஸ் அ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இன் எலிசபெத்தன் இரா. ஒரு பீரியட் ஆஃப் மார்க்டு பை எலிசபெத்தின் ஃபஸ்ட்டரோட ரெயினில் வந்து ஒன் ஆஃப் த கன்சிடர்ஸ் த லிட்ரரி ஹைட். அது வந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து இது வரைக்கும் இவர் எழுதுனதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக யூஸ் பண்ணி வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட சானட்ஸ் மட்டும் இல்லாமல் பேஸ்டல் அலிகரி அண்ட் எபிக்ஸ் எல்லாமே ரொம்ப பாப்புலர். இதில் வந்து மொத்தம் எபித்தாலமியெல்லாம் கொடுத்துருக்கிற க்ரீக் அண்ட் ரோமன் மெத்தாலஜிக்கல் ரெஃபரன்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டிங் செலிப்ரேஷன் காஸ்மிக் டிவைனிங் லெவல் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆர்ஃபியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பென்சர் வந்து அவரோட லவ்வை வந்து சாங் டு ஆர்ஃபியஸை சொல்லுவாங்க. இவங்க ஆர்ஃபியஸ்னு ஒரு லெஜெண்டரி க்ரீக் மியூசிஷியன். இந்த பாயிண்ட் வந்து ஃபேமஸ்லி ப்ரைடோட சாங் யூரிட்டாஸ் ஈவன் அண்டர் வேர்ல்டில் இருக்கிறவங்க கூட வந்து உயிர்ப்பித்து அவங்கள வந்து உயிர்ப்பிக்க கொண்டு வர அளவுக்கு உங்களுக்கு வந்து பவர் உண்டு. அப்படி ஒரு மியூசிஷியன். இந்த அல்யூஷன் பவர் ஆஃப் மியூசிக் பொயட்ரி ஆஃப் அவங்க இம்மார்டல் லவ் எப்படி அழகாக இதை கொண்டு வருது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஹைமன் க்ரீக்கோ ரோமன் காடஸஸ் ஆஃப் மேரேஜ் செலிப்ரேஷன். ரிப்பீட்டடாக பார்த்திங்கன்னா இது வந்து டிவைன் ப்ரொடெக்டர் வெட்டிங் ரயட்ஸ் சிம்பிளைசிங் த சான்சினிட்டி ஜாய் ஆஃப் தி யூனியன்கிறது ரெண்டையுமே இது அழகாக சொல்லியிருக்கும். இது வந்து ஹைமன். அடுத்தது மியூசஸ். இந்த போயம் வந்து பார்த்திங்கன்னா இன்வொகேஷன் மொத்தம் 9 மியூசஸை கூப்பிடுவாங்க. மொதல் 9 தேவதைகளை கூப்பிடுவாங்க. ஸோ டாட்டர்ஸ் ஆஃப் ஜீஸ் ஜோ அவங்க தான் ஆர்ட் அண்ட் பொயட்ரிக்கு வந்து காட். இவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து பொயட்டோட சாங்கு மேரேஜ் வரைக்குமே இது அழகாக கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஃபோபஸ் சன் காட் ஃபாதர் ஆஃப் மியூசஸ். இவங்களை நார்மலாக வந்து கால்டு ஃபார் தட் ஷைன் ஹி ஜென்ட்லி இவங்களை எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டிங் டேயில் அந்த வெட்டிங் டே வந்து அவங்கள வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு அது ஃபோபியஸ்ங்கிறதுக்கு பதிலாக அப்போலோ அப்படின்னு சொல்லலாம். சன் காட் ஃபாதர் ஆஃப் த மியூசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வெட்டிங் டே அது வந்து எப்படி அழகாக லிங்க் பண்ணுது, பிரைடோட பியூட்டி எப்படி சொல்லுது, டே ஈவெண்ட்ஸ் எப்படி டிவைன் லைட் அண்ட் இன்ஸ்பிரேஷனை கொடுக்குது அப்படிங்கிறத வந்து இதில் நீங்கள் டைரெக்டாகவே பார்க்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அடிஷ்னல் ஈவெண்ட் தட் ஜுனோ. ரோமன் காடஸஸ் வந்து மேரேஜஸ் காடஸஸ் ஆஃப் மேரேஜ் அண்ட் விமென் ஹூ அப்பீல்டு ஃபார் த பிளெஸ்ஸிங் அண்ட் த பிரைடல் பெட் அண்ட் கப்புள்ஸ் ஹாப்பினஸ். இது ஜுனோ வந்து இவங்க அழகாக பண்ணி செஞ்சு கொடுப்பாங்களாம். அண்ட் நிம்ஸ் வேரியஸ் நேச்சுரல் ஸ்பிரிட்ஸு எஸ்பெஷலி ரிவர் நிம்ஸ் இவங்க எல்லாமே வந்து இங்கே சம்மன் பண்ணுவாங்க. அது வெட்டிங்கோ சிம்பிளஸ் ஃபெர்டிலிட்டி பியூரிட்டிக்காக இந்த நிம்ஸ் எல்லாம் தேவதைகள் குட்டி குட்டி தேவதைகள்லாம் இருப்பாங்க. அடுத்தது மெதுசா பேச்சஸ் மெதுசா பெக்காஸ் அப்படிங்கிறது இது வந்து எப்படி ப்ரீஃப்லி எதுக்கு சொல்லுவாங்கன்னா கிளாசிக்கல் டெபாஸ்ட்ரி. மெதுசா வந்து ரெப்ரசன்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஆஃப் பெக்காசஸ் த காட் ஆஃப் வைன் தட் சிம்பிளைசிங் செலிப்ரேஷன் ஆஃப் திங் அப்படிங்கிறது. ஸ்டான்ஸா வாய்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டான்ஸா நம்பர் 1 என்ன சொல்லுதுன்னா பொயட் வந்து ஹூ இன்வாக்ஸ் அஸ் மியூசஸ் ஆஸ்கிங் ஹெல்ப் டு ப்ரைஸ் அந்த ப்ரைடோட விஷயத்தை ப்ரைஸ் பண்ணி அவங்களோட லவ்வை வந்து அதர்ஸ் வந்து பொறாமப்படுற அளவுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லியிருப்பாங்க. அண்ட் அட் த சேம் டைம் லேர்ன்டு சிஸ்டர்ஸ் விச் ஹாவ் ஆஃபன் பீன் ஸ்டவ் அக்னி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது என்ன சொல்லுதுன்னா ஸ்பென்சர் எடுக்கிற எல்லா மியூசிக்கையும் இன்ஸ்பிரேஷனாக கூப்பிட்டு லைக் ஆர்ஃபியஸ் கூப்பிட்டு என்னோடய ப்ரைடுக்காக ஒரு பாட்டு பாடு ப்ராமிசிங் தட் வுட்ஸு எக்கோ இதெல்லாம் வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். காடாக இருக்கட்டும் அது சுற்றி இருக்க எக்கோவாக இருக்கட்டும் இதெல்லாம் அதுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு.
அடுத்து ஸ்டான்ஸா நம்பர் 2. குரூமை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஹிஸ் பிரைடை வந்து கொஞ்சம் சீக்கிரம் வேக்கப் பண்ணு பிகாஸ் ஆஃப் ஹைமன் காட் ஆஃப் மேரேஜஸ் வந்து ஆல்ரெடி எழுதிச்சிட்டாங்க அப்படிங்கிறதையும் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பொறுத்தல பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாக பிரைடு வந்து ஸ்லீப்லேருந்து இருந்துச்சு சேக்ரேட்டட் ஆஃப் த வெட்டிங் டே ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹைமன் சிம்பிளைசைசிங் மேரேஜோட சானிடேஷனுக்காகவும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டான்ஸா நம்பர் 3 போய்ட் கால்ஸ் ஃபார் நிம்ஸ் அந்த அதர் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வெட்டிங் செலிப்ரேஷனுக்கு எல்லாரும் வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்டான்ஸா நம்பர் 4 பார்த்தீங்கன்னா போய்ட் இன்வோக்ஸ் ரிவர் நிம்ஸ் முலா அப்படிங்கிறவங்க அவங்கள கூப்பிட்டு பிரைட் அண்ட் பிரைடு குரூமுக்கு பிளெஸிங் கொடுக்கணும். இந்த முலா வந்து பார்த்திங்கன்னா முலா ரிவர் எதுக்குன்னா சிம்பிளைஸ் ஃபார் பியூரிட்டி அண்ட் ஃபெர்டிலிட்டி. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேரேஜ் ரிச்சுவலில் இது ரொம்ப முக்கியம். ஸ்டான்ஸா நம்பர் 5ல பார்த்தீங்கன்னா டான் காடஸஸ் அரோரா இந்த காலையில் வர்ற அந்த பொழுதில் இருக்கிற தேவதை அந்த காடஸஸ் பேர் அரோரா ரோசிமான்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து தி ஷைனிங் ஆஃப் த வெட்டிங் டே. அவங்களோட ஸ்டோரி வந்து இந்த தித்தோனஸ் கூட இருந்திருக்கும். இது வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து போயம் ஒன்று நம்ம படித்து வச்சுருப்போம். டித்தோனஸ்னு ஒரு போயம் படிச்சிருப்பீங்க, அதுதான் இந்த அது மாதிரி வந்து ஸ்டான்ஸா நம்பர் 6 ப்ரைடு வந்து கம்பேர்டு ஈவினிங் ஸ்டாரோட அவங்க ப்ரைடோட பியூட்டியை கம்பேர் பண்ணுவாங்க. சிம்பிளைசிங் பியூட்டி அண்ட் சாஸ்டிட்டியை வந்து ஈவினிங் ஸ்டாரோட கம்பேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம்மரி 7க்கு உள்ள சம்மரி என்னென்னா போய்ட்டு இன்வைட்ஸ் யங் பீப்புளை செலிப்ரேட் பண்ணி சன்னை வந்து கூப்பிட்டு ரொம்ப டார்ச் வந்து அதிகமாக கொடுத்துறாங்க, ஹார்ஷாக கொடுத்துறாதீங்க, அதனால் இந்த டே என்ஜாய் பண்ண முடியாதுங்கிறத 7th ஸ்டான்ஸரில் சொல்லியிருப்பாங்க. 8th ஸ்டான்ஸரில் பார்த்தீங்கன்னா மியூசிஷியன் தி அரைவ் ஒரு ஜாயையும் இல்லை வெட்டிங் ஃபெஸ்டிவிட்டியும் ரொம்ப அழகாக வந்து அதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அண்ட் ஸ்டான்ஸா நம்பர் 9 போய்ட் வந்து என்னென்னலாம் ப்ரைஸஸ் பண்ணுது அப்படின்னா ப்ரைடோட அவுட்வர்ட் பியூட்டி. ஸோ அவர் வந்து அவங்களோட வெளிப்புற அழகை வந்து பேசுகிறாரு. அதே மாதிரி வந்து டிவைன் ஃபிகராகவும் இவங்க இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸ்டான்ஸா நம்பர் 10 போய்ட் என்லிஸ்ட் என்னென்ன பண்ணுறாருன்னா ப்ரைடோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் மெட்டஃபரிக்கல் டேர்ம்ஸ் ஷோவிங் ஹர் த பர்ஃபெக்ட் விமன். இவங்க தான் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் விமன். அவங்க கண்ணாக இருக்கட்டும், அவங்க சீக்ஸாக இருக்கட்டும், அண்ட் தேர் லிப்ஸாக இருக்கட்டும், லிப்ஸ் எல்லாம் செரி மாதிரியும், பாடி வந்து பேலஸ் மாதிரியும், சீக்ஸ் எல்லாம் ஆப்பிள் மாதிரியும், அண்ட் தேர் ப்ரைடோட ஐனா ஷாஃபியர் மாதிரியும், அண்டு இது எல்லாமே அப்படியே கம்பேர் பண்ணி வச்சுருப்பாரு. ஸ்டான்ஸா நம்பர் 11ல் பார்த்தீங்கன்னா போய்ட் ஷிஃப்டட் டு ப்ரைஸிங் தட் ப்ரைட்ஸோட இன்னர் விர்ச்சுஸ் கிளைமிங் டு சி தட் ட்ரூ பியூட்டிங்கிறது வந்து பியாண்ட் அப்பியரன்ஸோட தாண்டி இருக்கும். அதனால் வந்து பியூட்டிங்கிறது வந்து வெளிப்புற அழகெல்லாம் தாண்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸ்டான்ஸா நம்பர் 12 பார்த்தீங்கன்னா போய்ட் வந்து எக்ஸ்பிரஸஸ் லாங்கிங் ஃபார் த வெட்டிங் செரமனி டு எப்போ தாண்டா வெட்டிங், எப்போ தாண்டா இது எக்ஸைட்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி. ஸ்டான்ஸா நம்பர் 13 போய்ட் என்ன செலிப்ரேட் பண்ணால் ஹார்மனி ஆஃப் நேச்சர் வித் வெட்டிங் ஃபெஸ்டிவிட்டியோட இதை ரெடி பண்ணியிருப்பார். ஸ்டான்ஸா நம்பர் 14 ரிஃப்ளெக்ஷன் ஆன் த பேசேஜ் ஆஃப் டைம் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ஸ்பெஷல் டே. இந்த ரெண்டு ரிஃப்ளெக்ஷன் அண்டு சிக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்பெஷல் டேக்கு ரொம்ப முக்கியமான நாள். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டான்ஸா நம்பர் 15ல் ஸ்ட்ரக்சரலி பார்த்திங்கன்னா யூனிக் ஸ்டான்ஸாக என்ன கொடுத்துருவாங்கன்னா மிஸ்ஸிங் லைன் இதில் என்ன சிம்பிளைசிங் எ டேர்னிங் பாயிண்ட் இந்த போயம் அப்படிங்கிறது தான். இதில் வந்து இந்த ஒரு மிஸ்ஸிங் லைன் ஸ்ட்ரக்சராக என்ன கொடுப்போம், இது வந்து போய்ட்டோட ஸ்டான்ஸோட பொறுத்தல பார்த்திங்கன்னா போய்ட்டோட எமோஷனல் ஸ்டேட் அந்த பேசேஜ் ஆஃப் டைம் அப்படிங்கிற ரெண்டையும் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸ்டான்ஸா நம்பர் 16 இந்த வெட்டிங் செரமனி பிகின் ஆகும்போது வித் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ரொசஷன். ஒரு பெரிய ரிச்சுவல் நடக்கும், அந்த ப்ரொசஷனுடைய வருவாங்க, அரசியாக வந்து நிற்பாங்க, அதுக்கான ரிச்சுவல் நடக்கும் பார்த்திங்கன்னா அதை பற்றின டீட்டெயில் இது வந்து ஸ்டான்ஸா நம்பர் 16 சொல்லியிருப்பாங்க. ஸ்டான்ஸா நம்பர் 17 இந்த கப்புள்ஸ் தே ஆர் யூனியன் வித் செலிப்ரேட் ஆஃப் சாக்ரெட் அண்ட் ஜாயஸ். இவங்களோட அந்த ஹைலைட் ஸ்பிரிச்சுவல் அண்ட் கம்யூனல் சிக்னிஃபிகன்ஸ் மேரேஜ் இதை பற்றி இது சொல்லியிருப்பாங்க. ஸ்டான்ஸா நம்பர் 18ல் போயம் வந்து எகெயின் ப்ரைஸஸ் ப்ரைடோட டிவைன் பியூட்டியை பற்றி சொல்லியிருப்பார். ஸ்டான்ஸா நம்பர் 19 ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தர் பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் த லவ் அண்ட் மேரேஜ் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸ்டான்ஸா நம்பர் 20 போய்ட்டு வந்து உங்களுக்கு என்ன கால்ஸ் காடையும் மியூசஸ் எல்லாம் கூப்பிட்டு ப்ரொடெக்ட் த பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் த மேரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அண்ட் இதுலேயே சொல்லியிருப்பாங்க 100 லிட்டில் விங்டு லவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த லவ்ஸ் அப்படிங்கிறத கூப்பிட மென்ஷன் பண்ணும். அவங்க தே கேன் என்ஜாய் த வெட்டிங் நைட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக பேசணும். அது மாதிரி ஸ்டான்ஸா நம்பர் 21 குரூமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தி ப்ரைஸ் ஃபார் த சிந்தியா, அதாவது
அதாவது மூன் காடஸஸ்க்கு வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல் வெட்டிங் நைட் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிந்தியாவுக்கு வந்து ப்ரே பண்ணுவாங்க. அண்ட் ஸ்டான்ஸா நம்பர் 22 டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த குவைட் இன்டிமேசி பிட்வீன் வெட்டிங் நைட், அவங்களுக்கான ஹவு தேர் காம் அண்ட் சாக்ரெட்னஸ் ஆஃப் த கன்சமேஷன், அவங்க ரெண்டு பேரும் எப்படி வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான, அதாவது வெட்டிங் நைட்டில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஸ்பெஷல் திங். அண்ட் ஸ்டான்ஸா நம்பர் 23 பாயிண்ட் வந்து ஹி எக்ஸ்பிரஸ் தட் 23ல வந்து ஹோப் ஃபார் த ஹாப்பி அண்ட் ஃப்ரூட்ஃபுல் மேரேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இதில் சொல்கிறாரு. அது மாதிரி ஸ்டான்ஸா நம்பர் 24 பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டான்ஸா இது எப்படி கன்க்ளூட் முடியும்போது ஒரு ப்ரேயரோட முடியுது. ஃபார் லாஸ்டிங் தட் லவ்வும் ஹாப்பினஸும் எவ்வளோ அழகாக இருக்குது. எக்ஸ்ப்ளனேஷன் இது பொறுத்தவரை எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஃபார்மல் பிளெஸிங் அண்ட் விஷிங் ஃபார் எட்டர்னல் ஜாய் ஆஃப் த கப்புள், இதுதான் ஃபைனலாக இவங்க முடிக்கிறாங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் பட்டன் நோட்டிஃபிகேஷன் பண்ணி இது மாதிரி நிறைய சம்மரைஸ் வீடியோஸ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி இதை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதாக வந்துக்கணும், நிறையா இடத்துல வந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம். இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும். இதில் ஆப்பை ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம். கீழே யூஸ் அனதர் மெத்தட்ங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க. பேரை கிளிக் பண்ணி வச்சோடனே ஹாய் தேர் சைன் இன் டு மீ லுக் இன் டு த சைன் ஆன்னு சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன் இன் கேட்கும். இது டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன் இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும். இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்சஸ், ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க. இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது. அது மாதிரி அதர் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், பிஜிடிஆர்பிக்கான இங்கிலீஷ்க்கான நோட்ஸ், வார்ம் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், அது மாதிரி என்டிஏ பேப்பர் 1க்கான நோட்ஸ், அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு தமிழுக்கு பேப்பர் 1க்கான நோட்ஸ், அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் 2க்கான நோட்ஸும் இது சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்களை எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம். இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள். அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ், உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும். அதுலேயுமே ஏதாவது கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சாட் பண்ணுங்கள், நாங்கள் உடனே ரெஸ்பாண்ட் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஏற்கனவே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும். டெஸ்ட்டு வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சிடும். டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும், எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ஃபேக்கல்ட்டிக்கும், நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும், நிறைய நண்பர்களுக்காகட்டும், எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே சப்போர்ட்டை இதுலேயும் கொடுங்க. ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாகவே நீங்கள் கிளாஸ்க்கு வரனாலும் வரலாம், நீங்கள் டேரெக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாலும் வரலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.